இப்பொழுது எனது ஆரோக்கிய நண்பன் அசோக் மாயா அவர்கள் வந்துட்டு 38வது பிறந்தநாள் காணும் எனது நண்பன். அவருக்கு மாலை மரியாதை செய்ய ஆசைப்பட்டோம். ஆனால் மாலை கிடைக்காதனால் இந்த மலரை கொடுத்து மாலையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். அதை அவருக்கு அதோடு பொன்னாடை அழைத்து வாழ்த்த வேண்டும் நினைத்தோம். பொன்னாடை கிடைக்கவில்லை. அதனால் இதையே பொன்னாடையாக கிடைத்து தேங்க்யூ ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே தேங்க்யூ தேங்க்யூ ஹாப்பி பர்த்டே இல்ல நான் யாரும் ஒழுங்கா பாடம் பண்ணிட்டு அவரே வந்து அந்த பாட்டை வச்சுக்கிட்டாரு. வைட் போட்லையா ஹாப்பி பர்த்டே வைட்ல ஒழுங்கா வித்தியாசமா இது ஆனா நீ லாஸ்ட் டைம் பண்ணல, அதுக்காக கொஞ்சோண்டு மாச்சு பண்ணல மச்சான். அது நியாயம் அழகா இருக்குங்களா? ஓகே நம்ம சின்ன பசங்க இருக்கும்போது தாங்க இந்த மாதிரி கேக் கட் பண்ணுறது, பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறது இதெல்லாம் வந்து நம்ம பேரண்ட் எடுத்து பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம பசங்க சந்தோஷம் நமக்கு முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க, அதுக்காக எடுத்து பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நமக்கும் வயசாகிடுச்சு, அதுவும் இல்லாமல் நம்மளை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்லாம் எந்த ஒரு ஆட்களும் இப்போதைக்கு ரெடியாக இல்லைன்னு வச்சிங்களேன். அதனால் நான் என்ன சொன்னேன்னா, ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் வந்து என் பர்த்டேக்கு மச்சான் எனக்கு கேக் கட் பண்ணிடுறான்னு நான் அவன்கிட்ட கேட்டேன். அவனுக்கு லாஸ்ட் வீக் வந்தது மச்சான் எனக்கு பண்ணிடுறான்னு சொன்னான். அதே மாதிரி 2 பேரும் மாற்றி கேக் கட் பண்ணிட்டேங்க. என்ன பண்ணுறது, வயசானாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷம் கேட்க தான் செய்யுது.